விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கின்ற அற்புத பலாபலன்கள். ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால் அது கொடுக்க வல்லது, அதே கிரகம் வலிமை கம்மியாக இருந்தால் தடுக்க வல்லது. ஜாதகத்தில் லக்னமோ ராசியோ ஏதோ அந்த தசை கேட்பாங்க நிறைய பேர். சார் விருச்சிக ராசிங்க, அப்போ நாங்கள் வடக்கு பக்கம் எடுக்கலாமா? விருச்சிகத்துக்கு வடக்குங்கிறது புதன் குறிக்கும். புதன் 8 பொறுப்புகள் கொஞ்சம் தட்டி போகுது. பட் நிறைய பேத்துக்கு சார் கிடைக்கிற மாதிரி மிஸ் ஆச்சு, ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி மிஸ் ஆகுது, ஏங்க எனக்கு மட்டும் இந்த கேள்விகள் வந்து கொண்டிருக்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் முழு பலனாக பார்க்கறனால குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கின்ற அற்புத பலாபலன்கள். ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால் அது கொடுக்க வல்லது, அதே கிரகம் வலிமை கம்மியாக இருந்தால் தடுக்க வல்லதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நிற்குதுங்கிற கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பொழுது உங்களுக்கு மார்ச் 6க்கு மேலே சனி என்ற கிரகம் முழுமையாக வாக்கியம் திருக்கணிதம் படி உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருக்க போகிறார். 8ல் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி, 8ல் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 2ஆம் பாவத்துக்கு வக்ர கதியோட பார்வை செலுத்தும் பொழுது பாதி பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டது. இப்பொழுது ஒரு விஷயம் அற்புதம் நடக்க போது, அதை பற்றி பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி எடுக்க போகும் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல பலனுங்க. உங்கள் ராசிக்கு இருக்கிற 4ஆம் அதிபதியே உங்கள் ராசிக்கு 5 3 4 5 பயணிக்கும் காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கும் காலகட்டம். மனசுக்கு பிடிச்ச விஷயம்னா ஃபஸ்ட்டு உடல்நிலைகள் சீராகும். தாய் வழி உறவில் இருக்கின்ற வருத்தங்கள் மாறுகிற காலகட்டம். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதோ சொத்து வாங்குவோம் அப்படின்னு தோணுகின்ற காலகட்டம். இல்லை கட்டலாமா, இல்லை கட்டினது வாங்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும். அப்போ பொதுவாக கோச்சார ரீதியாக கட்டினது வாங்கக்கூடிய வருது, பட் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்தா தான் வரும். இதே மாதிரி தான் வண்டி வாகனங்கள். சார் பைக்கோ காரோ ஒன்று வாங்கினா நல்லாயிருக்கும், ஃபேமிலி சம்மந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு எண்ணங்கள் வருகிற காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். இப்போ இந்த இடம் வீடுன்னு வரும்போது ஒன்று கவனிக்கணும். சார் யாருக்கு என்ன தலைவாசல் அப்படின்னு ரொம்ப முக்கியம். பொதுவான ஒரு இது இருக்குது, கிழக்கு வடக்கு எடுத்தால் நல்லது, பட் எல்லாத்துக்கும் செட் ஆகுமா? பொதுவாக ஜாதகத்தில் லக்னமோ ராசியோ ஏதோ அந்த தசை கேட்பாங்க நிறைய பேர். சார் விருச்சிக ராசிங்க, அப்போ நாங்கள் வடக்கு பக்கம் எடுக்கலாமா? விருச்சிகத்துக்கு வடக்குங்கிறது புதன் குறிக்கும். புதன் 8 போடலாமா? பொதுங்க. சரி, லக்ன ரீதியாக எடுக்கலாமா? அந்த அம்சம் எடுக்கக்கூடாது. அதை தாண்டி உங்கள் ஜாதக தன்மையை பார்க்கணும். வருகின்ற தசாபுத்திகள் இது செட் ஆகும், லாங் டேர்மாக இதாக இருக்கும், இதை சொத்து ஊரா வெளியூரா இப்படிலாம் பார்த்து எடுத்தால் தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் சொந்த ஊரில் வீடு கட்டிட்டு வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வெளியூரில் இருப்பாங்க. அது ஒரு யோகம்தான். அது அந்த மாதிரி அம்சம் இருக்கா பார்க்கணும். சரி, அடுத்து நான் நேராக பேசும்போது திருமணம் தாங்க. அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். திருமணமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தவங்க கூட திருமணம் நடக்கிற காலகட்டம். சார் திருமண வாய்ப்பு இருக்குமா இருக்காதா, ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம், எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்காது, இது மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு இருந்தது. ஒரு விஷயம் வரும், இது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம். ஈவன் 35-36 வயசுடைய ஆணோ பெண்ணோ கூட திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஜாதகரீதியாக எந்த தோஷம் இருந்தாலும். இப்போ என்ன ஒரு பாயிண்ட் வரும்னா, ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டா என்ன, இந்த மாதிரி எண்ணங்கள் கூட வரும். வயது வித்தியாசங்கள் பொதுவாகவே நான் எப்போவுமே ஆண் பெண் இருவருக்கும், பெண்ணுக்கு ஒரு 3லேருந்து 5 வயதுக்கு கீழே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ஜோதிட ரீதியாகவும் சரி, ஹார்மோன் ரீதியாகவும் சரி, இதுதான் பர்ஃபெக்ட். இன்றைக்கி ஒரே ஏஜில் ஒரு சில ஜாதத்துக்கு கொஞ்சம் பெண்ணோட வயசு ஜாஸ்தியாக போடுறது ஒரு சிலருக்கு. ஏன் ஒரே வயதில் போடக்கூடாது அப்படின்னா, 40-45 வயதுக்குள்ளே பெண்ணின் உடல் கூறுகள் வேறு, ஆணின் உடல் கூறு 60 வயசு இருக்கும். அப்போ ஆணின் தவறான முடிவு எடுக்க 45-50க்கு மேலே தவறான பழக்கங்கள் ஆயிரும். அதாவது ஒரு இதே சொல்லுவாங்க, செகண்ட் லைஃப் 40 ஸ்டார்ட் ஆகுதும்பாங்க. அது மாதிரி தவறான இது போகாமல் இருக்கிறது அந்த காலத்தில் பிளான் பண்ணி பண்ணாங்க. ஒரு ஜெனரேஷன் சின்ன கேப் இருக்கணும். ரொம்ப பெரிய ஒரே ஜெனரேஷன் ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும் அதுக்காக. சரி, இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு இருக்குது, தோஷ நிவர்த்தி உண்டு. இதில் நீங்கள் முக்கியமாக நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் தாண்டி கட்ட பொருத்தம் பார்த்து மேரேஜ் முடிக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8ல் குரு பகவான் இருக்கிறதுனால பணத்தை சேமிக்க தான் நல்லது. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம். இப்போ தொழில் தொடங்குறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன்னா பணம் லாக் ஆகிக்கும். பெரும் பணத்தை கையில் வைத்திருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்கள் முதலில் கடனை அடைக்க கரெக்டான நேரம். கடன் சம்மந்தப்பட்டு தான் புதிய தொழில் தொடங்கலாமா இல்லையானா ஜாதக ரீதியாக பார்க்கணும். இந்த நேரத்தில் தாங்க நம்பி ஏமாறக்கூடியது. 5 8 இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் போட்டு மாட்டிக்குவீங்க.
குழந்தைக்கு செய்ய வேண்டிய செய்யாமல் திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது, சினிமா சம்மந்தப்பட்டதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸ்ட் ஆகிறது, நிறைய படங்கள் இன்வெஸ்ட் பண்ண வெளியே வராமல் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டம் தான். விருச்சிக ராசியோ விருச்சிக லக்னமாக இருக்கிறவங்க நிறைய பேர் மாட்டிட்டாங்க. அப்போ அந்த சினிமா துறையில் சார் படம் ரிலீஸ் ஆகுமாகாதா, போட்ட காசு எடுப்பானா, இது மாதிரி பல பேர் என் கிளைண்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொன்ன ஒரு சில காலகட்டம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு வேறு. அப்போ சொன்னேன், சார் இது ஓடிடிக்கு தான் போகும். இப்போ வரிசையாக நான் சொன்ன அந்த இதெல்லாம் படங்களில் வரப்போகுது இப்போ தான். இது மாதிரி நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டம் உண்டு உங்கள் ராசிக்கு. இப்போ வருவோம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் முழு பகவானாக பார்க்கறனால குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவு சம்மந்தப்பட்டது தீர்கின்ற காலகட்டங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கிறது. பூர்வீக சொத்தில் இப்போ தான் பிரித்து வாங்கக்கூடியது. அப்போ அந்த பூர்வீக சொத்தில் எவ்வளோ பெரிய வில்லங்க இருந்தாலும் இப்பொழுது மாறுகிற அதில் வெற்றி உண்டு. இன்னும் அந்த வெற்றி கேஸ் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு இருக்குது, அதை பார்ப்போம். ஜாபா பிஸ்னஸாக அதப்பெல்லாம் பார்ப்போம். ரைட். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடம் அடித்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்தீங்கங்க, இன்றைய காலகட்டத்தை அந்த மாதிரி இப்போ கரண்ட் ஸ்டேட்டுக்கு இந்த புக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரில் கிடையாது, அன்றைக்கி பஸ்ஸுன்னு சொல்லுவோம், இன்றைக்கி காருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பலகால் ராசி எப்படிங்க எடுக்கிறது, இன்றைக்கி லாரின்னு எடுக்கலாம், அன்றைக்கி அப்படி எடுக்க முடியாது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு மாடி வீடுன்னு எடுக்க முடியாது, இன்றைக்கி மாடி வீடு எடுக்கலாம். அப்போ இந்த அம்சங்கள் மாறி இருக்கு இல்லையா. அன்றைக்கெலாம் எஜுகேஷனே ஜஸ்ட்டு 10th வரைக்கும் படித்தாலே இதாக இருக்கும். இப்போ ஒரே துறையில் மாற்றிருக்கு. அப்போ இத்தனை விஷயத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்குது. கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், அதெல்லாம் இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ சார் வேலை எப்படி இருக்கும்? சார் வேலை ரீதியாக நிறைய மாறுதல்கள் ஏற்படுகிற காலகட்டம், வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு புது வாய்ப்பாக கொஞ்சம் கடுமையாக உழைத்து சக்ஸஸ் ஆக வேண்டிய காலகட்டம். வேலையில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அது பெட்டராக எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. இப்போ தலைமை பொறுப்புகள் கொஞ்சம் தட்டி போகுது. பட் நிறைய பேத்துக்கு சார் கிடைக்கிற மாதிரி மிஸ் ஆச்சு, ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி மிஸ் ஆகுது, ஏங்க எனக்கு மட்டும், இந்த கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு கிரகங்கள் தான் காரணம் சொல்ல வேண்டிய காலகட்டம். அதற்கு பரிகாரங்கள் செய்து நிவர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டம். கடன் பார்த்திங்கன்னா இப்போ கேட்டால் கிடைக்கும், வீடு கட்ட கிடைக்கும், வட்டிக்கு வட்டி வாங்குற மாதிரி வந்துடும், கவனமாக கையாளணும். செகண்ட் ஹேண்டு வீடு அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதான் சொன்னேன் உங்களுக்கு. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ் தாங்க யோகம். பிஸ்னஸ் சம்மந்தம் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பிஸ்னஸில் 10ல் கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் புது முயற்சிகள் இருக்கும். விநாயகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ணிவிட்டு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு தொடங்கக்கூடிய அம்சம் உண்டு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ல் வரும் காலகட்டத்தில் 2, 5, 9 வலுத்து இருக்கும்போது தானிய விருத்திகள், புது நபர்கள் அறிமுகங்கள் அற்புதமாக இருக்கும் காலகட்டங்கள். இதனால் செல்வ கடாட்சம் நிச்சயமாக உயரும் காலகட்டம் வந்துடும், அற்புதமாக இருக்கும். ஹெல்த் வைஸ் இந்த நேரத்தில் கொஞ்சம் வியாதிகளிலிருந்து குணமாகும் கால சூழ்நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ லங்ஸ் சம்மந்தப்பட்டது, மூச்சு சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் வேரியேஷன், ஹார்ட்டில் சின்ன வேரியேஷன் இருக்குது. இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு இப்போ மூட்டு ப்ராப்ளம், சார் மூட்டில் ஊசி போடலாமா, இல்லை ட்ரீட்மெண்ட் போயிடலாமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துட்டுருக்கு. இப்போ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட், இது மாதிரிலாம் கரெக்டான காலம். இத்தனை காலகட்டமும் இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் காலகட்டம். இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, சினிமா துறை, அரசியல் சம்மந்தப்பட்ட அற்புதமான காலகட்டமாக இருக்குது. முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணிக்காங்க. பொதுவாக இந்த நேரத்தில் தான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், இறந்தவங்க பேரில் டாக்குமெண்ட்ஸ், இது மாதிரி டாக்குமெண்டேஷன் எந்த இதாக இருக்கலாம், விசா அந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக கூட அற்புதமாக கிடைக்கிற காலகட்டம். அப்போ கோல்டன் டைம் உங்களுக்கு வந்தாச்சு. ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குன்னே தைரியமாக சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டியது ஒரே ஒரு முறை பஞ்சமுக விநாயகர் வழிபாடு ஒரு டைம் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பாகும். குரு பகவானை தரிசனம் செய்து சுண்டல் மாலை தானம் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 8ல் இருக்கிற குருவின் தாக்கமும் குறைஞ்சிரும். ரைட். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.